ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாலு வேக வச்ச முட்டையை வச்சு முட்டை கீமா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு ரகு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கிட்டேன். மஞ்சத்தூள் மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கிட்டேன். அவ்வளோதான். நல்லா சேர்த்தி வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை 3 தக்காளியை எடுத்து பொடியாக நறுக்கி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டாச்சு. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா மசிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் அரை டம்ளர் தண்ணி சேர்த்தி நல்லா கலரி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 முட்டையை தோல் உரிச்சிட்டு கேரட் பீட்ரூட் சீவோம் இல்லையா, அந்த பீலரில் சீவி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்தி நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் தூவி விட்டுட்டு மல்லித்தலை தூவி பரிமாறிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான முட்டை கீமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.